திருப்பூரில் முறையான திடக்கழிவு மேலாண்மையை 3 மாதத்தில் அமல்படுத்த இலக்கு நிர்ணயம் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாக இயக்குனர் பேட்டியளித்தார். திடக்கழிவு மேலாண்மை குறித்து ஆய்வுக் கூட்டம் திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு நகராட்சி நிர்வாக இயக்குனர் மதுசூதன் ரெட்டி தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மேயர் தினேஷ்குமார், துணை மேயர் பாலசுப்பிரமணியம், மாநகராட்சி ஆணையர் அமித் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்து கலந்தாலோசித்தனர். பின்னர் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாக இயக்குனர் மதுசூதன் ரெட்டி செய்தியாளர்களிடம் பேசுகையில், 60 வார்டுகளிலும் பொறுப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பணியாளர்களுடன் இணைந்து வீடுதோறும் குப்பை சேகரிப்பு பணிகளை சீரமைப்பார்கள். மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை பிரித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவார்கள். அடுத்த 15 நாட்களில் இந்த நிலையை எட்ட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது. வீடுகளில் குப்பைகளை பிரித்து மேலாண்மை செய்யும் திட்டத்தை அடுத்த 3 மாதங்களில் செயல்படுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 7.50 கோடியில் இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. குப்பைகளை கொட்டுபவர்கள் மற்றும் தீ வைப்பவர்களை கண்காணிக்க CCTV கேமரா பொருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சியில் உங்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை சம்பந்தமாக காலையில் 6 மணிக்கு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நம்மளுடைய மேயர் அவர்களும், துணை மேயர் அவர்களும், ஆணையர் மற்றும் அனைத்து மாநகராட்சி அலுவலர்களும் கலந்து கொண்டார்கள். முக்கியமாக இதில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டு அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. இதில் என்னென்ன 60 வார்டு மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுக்கு ஒரு அலுவலர், பொறுப்பு அலுவலர் திடக்கழிவு மேலாண்மை செய்வதற்கான அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் டெய்லி காலையில் 6 மணிலிருந்து இருந்துட்டு அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுடன் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். இதில் முக்கியமாக செய்ய வேண்டியது டோர் டு டோர் கலெக்ஷன் சொல்லக்கூடிய முதல் பணி. நம்மளுடைய மாநகராட்சி சார்பில் வீடுகள் தோறும் குப்பை கலெக்ட் பண்ணுற வேலை அதை ஒழுங்காக செய்யறது. அதே மாதிரி 2வது மிக முக்கியமானது செக்ரிகேஷன். மக்கும் குப்பை, மக்காத குப்பையை பிரிக்கிறதுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நேரடியாக வீட்டிலேயே பேசிட்டு நம்ம ஏன் இது பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு டம்ப் சைட் இல்லாத மாநகராட்சியாக திருப்பூர் மாநகராட்சி இருக்கும்போது டம்பிங்கே தேவையில்லாத அளவுக்கு நம்ம வேஸ்ட் செக்ரிகேட் பண்ணி எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மாநகராட்சி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறது. இதுக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழைக்க வேண்டும்னு சொல்லி ஒரு மெசேஜ் டிரைவ் பண்ணிட்டு மக்கள் டோர் டு டோர் அவங்க வீட்லேயே செக்ரிகேட்டடாக மக்கும் குப்பை, மக்காத குப்பை கொடுக்கறதுக்கு அது முயற்சி எடுக்கணும். அவங்கள அடுத்த 15 நாட்களுக்குள்ள நம்ம இந்த இலக்கை எட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தபடியாக பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர். இப்போ ஹோட்டல்ஸ் இருக்குது, அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. சில ஹோட்டல் எல்லாமே ஃபுட் வேஸ்ட், மற்ற வெட் வேஸ்ட் தான் அதிகமாக வருது. இண்டஸ்ட்ரீஸில் ட்ரை வேஸ்ட் தான் அதிகமாக வருது. அங்கே ரெண்டுமே கலக்காம ஒன்றா தனியாக வெட் வேஸ்ட் அப்படியே தனியாக எடுத்துகிட்டு போய் ப்ராசஸ் பண்ணுறதும், இந்த ட்ரை வேஸ்ட் தனியாக எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணி ரீசைக்கிளர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கும், அதே மாதிரி சிமெண்ட் ஃபேக்ட்ரி பேல் பண்ணிட்டு அங்கே கோஇன்சினரேஷன் பிளான்ட்ல அனுப்புறதுக்கும் உண்டான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, இது போன்று அங்கங்கே பிரித்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி மக்கள் அனைவருக்குமே வேண்டுகோள் என்னென்னா, ஹோம் கம்போஸ்டிங் சொல்யூஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே நம்ம வீட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய குப்பைகள் வீட்டிலேயே கம்போஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற சொல்யூஷன்ஸ் நம்ம வைடாக அடாப்ட் பண்ணிக்கணும். திருப்பூர் மாநகராட்சி நம்ம ஒரு மாடல் கார்பரேஷனாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலேயே ஒரு மாடல் மாநகராட்சியாக திடக்கழிவு மேலாண்மையை கையாண்டுவதில் எப்படி உருவாக்க வேண்டும் என்றதுக்கான ஒரு திட்டத்தை தயார் பண்ணி அடுத்த 3 மாதங்களுக்குள்ள இதை செயல்படுத்தி காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம அலுவலர்களுக்கு எல்லாருக்குமே அறிவுரை கொடுத்துருக்குறோம். இது இல்லாமல் நம்மளுடைய MCC
எம்ஆர்எஃப் இது எல்லாத்தையுமே வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும், அதே போன்று வந்து இந்த செக்ரிகேஷனுக்கான எஃபர்ட்ஸ் இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு வந்து திட்ட நிதியிலிருந்து ஒரு 7,5 கோடி மதிப்பீட்டில் வந்து மாநகராட்சியினுடைய ப்ரப்போசல்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அதுக்குண்டான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் வந்து இப்போ வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளும் செய்து முடித்தால் எல்லா வேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி உருவாக்கப்படும். அதே மாதிரி பயோ சிஎன்ஜி பிளான்ட் வந்து நம்ம சாங்ஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த பணிகளும் வந்து ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ள வந்து தொடங்குவதற்கு வந்து அது தொடங்கினதுக்கு அப்புறமா ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த பிளான்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதையும் பண்ணிட்டோம்னா நிச்சயமா வந்து இந்த பிரச்சனை வந்து நம்ம வராம வந்து பார்த்துக்க முடியும்ன்றது அந்த டார்கெட்டை வந்து அந்த இலக்கை நோக்கி வந்து இந்த வேலைகள் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சார், வீடுகள்ல வந்து இந்த திட்டம், அதாவது திடக்கழிவு மேலாண்மைக்கு சொல்றீங்க இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு இதனுடைய பயன்கள் தெரிவிச்சிட்டோம்னா வந்து நிச்சயமா வந்து செய்ய முடியும். அதுக்கான ஒரு தருணம் வந்து கண்டிப்பா நம்ம ஊர்ல வந்து வந்திருக்கு. ஸோ அதை ஸ்கூல்ஸ் மூலமா ஸ்கூல் சில்ட்ரனை வந்து அந்த மெசேஜ் டிரைவ் பண்ணுறதுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி டோர் டு டோர் வந்து நம்ம கமர்ஷியல் ஷாப்ஸ் எல்லா தெரு இதில் வந்து கடை வீதிகளில் வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வந்து மைக்ரோ லெவல் பிளானிங் வந்து நிறைய பண்ணியிருக்கிறோம். போக போக அடுத்த 15-20 நாட்களில் வந்து நீங்களே வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் சொல்கிற அளவுக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணுறதுக்கு இந்த பிளானிங் கொடுத்துருக்குறோம். அதை ஃபீல்டில் பார்க்கும்பொழுது தான் ரிசல்ட் தெரியும். நிச்சயமா ஒரு 3 to 4 வீக்ஸ்ல நம்ம அதை அச்சீவ் பண்ணலாம். அதை பின்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து பின்ஸ் கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதை கொடுத்துடலாம். பட் அது ஒன்லி டெம்பரரி சொல்யூஷன் தான். ஒரு 2 பின் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ற அளவுக்கு வந்து இல்லாம வந்து வசதி இல்லாம கிடையாது. அது மேனேஜ் பண்ணிடலாம். அதை சொல்லி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மக்களுக்கு எதுவுமே நம்ம அந்த தரம் பிரிச்சு கொடுக்கறதுக்கான இல்லைங்க, என்னை பொறுத்தவரை வந்து அந்த பின் வழங்குறதோட மனமாற்றம் தான் முக்கியம். அந்த பிஹேவியல் சேஞ்ச் சொல்லக்கூடிய வந்து அந்த மாற்றம் தான். நம்ம வந்து இப்போ ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றோம், அதை வந்து தனியாக கொடுக்கணுமா அதையும் சாக்லேட் ரேப்பர் 2 சேர்ந்து கொடுக்கணும்னு ஒவ்வொரு தடவை நம்ம எண்ணி பார்க்கறது தான் வந்து முக்கியம். அந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு தான் வந்து நம்மளுடைய எஃபர்ட்ஸ் முழுக்க வைக்க சொல்லிட்டு வந்து நம்ம அலுவலர்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறோம். நம்ம இருக்கிற எம்சிசி சென்டர் எல்லாமே செயல்படுத்தினாலே நம்மள வந்து போதுமான வேஸ்ட் அங்கே வந்து 140 டன் ப்ராசஸ் பண்ணலாம். பக்கத்தில் வந்து காலி இடம் இருக்குது. அதில் விண்ட்ரோ கம்போஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து சிமெண்ட் தளம் வந்து போட சொல்லியாச்சு. விண்ட்ரோ கம்போஸ்டிங் பண்ணாலே மொத்த ஜெனரேட் ஆகக்கூடிய என்டையர் வெட் வேஸ்ட் நம்ம சிட்டிக்குள்ளேயே ப்ராசஸ் பண்ணலாம். அதை பண்ண முடியும். அதுக்குண்டான ஃபெசிலிட்டி ஒரு 1 மந்த்ல நம்ம உருவாக்கி கொடுத்துருவோம். இங்க இந்த பிரச்சனைக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா சார், துப்புரவு பணியாளர்கள்ல கிட்டத்தட்ட 1/4 வந்து ஆபீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் வந்து சொல்லியாச்சு. அந்த வேலைக்கு இருக்க வேண்டிய மக்கள் அந்த நம்மளுடைய தூய்மை பணிகளை தான் ஈடுபடுத்த வேண்டும்ன்றது ஆணையர்களிடம் சொல்லியாச்சு. மேயர் அவர்களும் எங்களுடைய கவனத்துக்கு அதை கொண்டு வந்தார்கள். அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். இல்ல, ஒன் வே ஆர் த அதர் அதை கண்டிப்பா வந்து நடைமுறைப்படுத்துவோம். ஒருவேளை அவங்க வந்து நிறைய இடங்கள்ல வந்து கொட்டிய தீ வச்சு கொண்டுறாங்க. அதனால நச்சுப்பொருள் உருவாகி நிறைய போராட்டங்கள்லாம் ஏற்படுது. அதை வந்து ஏன் வந்து திடீர்னு இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளே அதை கொடுக்குறாங்கிற மாதிரி ஒரு வீடியோக்கள்லாம் இருக்கு. இல்ல, அதை வந்து மாநகராட்சி ஊழியர்கள் பண்றாங்களா இல்ல வந்து வெளிநபர்கள் பண்றாங்களான்றதோட வந்து அதை எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி தடுக்கிறதுன்றது தான் வந்து இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய முக்கிய பணி. ஸோ அது இனிமேல் அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு காலையில் இருக்கிற மீட்டிங்லேயே வந்து எல்லாருக்குமே அறிவுரை கொடுத்துருக்குறோம். அதை கண்காணிக்கிறதுக்கு வந்து சிசிடிவி போடுறதுக்கும் வந்து சிசி கேமரா பொருத்துறதுக்கான ஆர்டரும் வந்து சாங்ஷனும் வந்து இந்த இப்போ நான் சொன்ன 7,5 கோடி ஸ்கீமில் அதையும் கொடுத்துருக்குறோம். ஸோ எங்கெங்கே வந்து இப்போ நம்ம அன்ஆத்தரைஸ்டு டம்பிங் சில தொழிற்சாலை இருக்குது, அவங்க வேஸ்ட் வந்து அவங்க மேனேஜ் பண்ணாமல் இங்கே தெருவில் கொட்டுறாங்க, நைட்டை வந்து வண்டியில் கொண்டு வந்து கொட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து கொட்டுற இடம் கண்காணிச்சு யார் அந்த இது பண்ணுறாங்கன்றது கண்டுபிடிச்சி அவங்கள வார்ன் பண்ணுறதுக்கும் அவங்கள திருத்துக்க சொல்லிட்டு வந்து இப்படி செய்யக்கூடாதுன்ற ஒரு மெசேஜ் டிரைவ் பண்ணுறதுக்கும் அந்த மானிட்டரிங் மெக்கானிசமும் எஸ்டாப்ளிஷ் வீடுகள்ல இப்போ அந்த
நம்மளே மேலாண்மை அப்படிங்கிறது மக்களுக்கு அதிகமான நிதி சுமையை கொடுக்காதா? ஏன்னா இது வந்து அவங்கவுங்க வீடுகள்ல இல்லைப்பா, யாரும் அதுல காசு நம்ம எதுவுமே வந்து சொல்லலையே. வந்து இப்போ அதுதான் கேக்குறேன். காய்கறி வேஸ்ட், சாப்பாடு வேஸ்ட் தனியா வந்து எடுத்து கொடுக்க சொல்றோம், அவ்வளவுதான். நம்ம இல்ல, இல்ல. அவங்கள எதுவுமே செய்ய சொல்லல. ஓகே. சார் நம்ம மாநகராட்சியில அது பிரிக்கிறதுக்கு சேர்த்து தானே சார் பில் கொடுக்குறாங்க சார். எது அவங்களே பிரிச்சு டிஸ்போஸ் இல்ல, டோர் டு டோர் செக்ரிகேஷன்ன்றது வந்து அப்படி அப்படி கிடையாது. நம்ம பில் கொடுக்கறது வந்து பிரிச்சு கொடுக்கறது. அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம வந்து மிக்ஸ்டா கொடுப்போம், அவங்க பிரிக்கணும்ன்றது கிடையாது. நம்ம கொடுக்கும் பொழுதே தனித்தனியா வெட் வேஸ்ட் ஒரு பாக்ஸ், தனியா ட்ரை வேஸ்ட் ஒரு தனியா தான் கொடுப்போம். அதை வந்து தனித்தனியா அந்த வண்டியில வச்சு எடுத்துட்டு வரணும்ன்றது தான் அந்த ரூல். ஓகே. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்லேயே அதுதான் இருக்கு. டோர் டு டோர் செக்ரிகேஷன்னாலே நம்ம வீட்டில் கொடுக்கும் பொழுதே வந்து செக்ரிகேட் பண்ணும். இது ஒரு சமூக பொறுப்பை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வந்து செயல்பட்டால் தான் வந்து உண்டு. அதை செயல்படுத்திடலாம். இதுல வந்து மக்கள் பங்களிப்பு தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது பார்க்கிறப்ப இது ரிலேட்டட் போராட்டங்கள் பண்றதை பார்த்தாலே பொதுமக்கள் தான் அதிக அளவுல இல்ல, அப்படி இல்லை. வந்து எல்லா ஊர்ல வந்து மக்கள் பங்களிப்புனா வந்து நம்ம எல்லா பொறுப்பும் அவங்க மேல வந்து எடுத்து சொல்லலை. மாநகராட்சியினுடைய அலுவலர்களும் பணியாளர்களும் எல்லாரும் வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதுல ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர் வந்து வேஸ்ட் ஜெனரேட்டர் தானே. எங்க வந்து வேஸ்ட் உற்பத்தி ஆகுதோ அவங்க தானே வந்து மெயின் ஸ்டேக் ஹோல்டர். வந்து நம்ம அவங்கள எப்படி கையாள்வது, எப்படி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, அதை வந்து செக்ரிகேட்டடா நம்ம எப்படி கலெக்ட் பண்ணிட்டு தனித்தனியா ஸ்டோர் பண்ணி தனித்தனியா எப்படி ப்ராசஸ் பண்றது, அந்த எண்டு டு எண்டு நம்ம ஹேண்டில் பண்ணாதான் செய்ய முடியும். இப்போ அவங்களுக்கு பொறுப்பு நம்மளுக்கு பொறுப்பு இல்லை, அப்படி கிடையாது. இட்ஸ் என்டையர்லி கலெக்டிவ் சொசைட்டியை நம்ம வந்து டுகெதரா இதை ஹேண்டில் பண்ணணும். இடுவாய் வந்து தயாராயிருச்சுங்களா? இருக்கக்கூடிய குப்பைகள் வந்து எப்பொழுது இல்ல, அதை வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உயர் நீதிமன்றம் சொன்னது போல அங்க வந்து உண்டான எல்லா லீச்சர் ட்ரீட்மெண்ட் எல்லா ஃபெசிலிட்டி வந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது. பட் இன்னும் வந்து கோர்ட்ல இன்னைக்கு நாளைக்கு ஹியரிங் இருக்கிறதுனால எப்படி வந்து உயர் நீதிமன்ற உத்தரவு இருக்கிறதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். பசுமை தீர்ப்பாயம் ஏற்கனவே நம்ம கார்பரேஷன்ல ஃபைன்லாம் பண்ணி பல பிரச்சனைகள் வந்து கார்பரேஷன் அதை வந்து ப்ராசஸ் பண்ணாம இருந்தாதான் ஃபைனு மற்ற விஷயங்கள். நம்ம இப்போ போட்ட திட்டம் வந்து 100% ப்ராசஸிங்கை வந்து பண்ணிட்டு தான் வேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணலான்றது தான் நம்ம எடுத்துருக்குறோம். இது யாருமே வந்து கோர்ட்லேயும் தடை சொல்ல முடியாது. இதை ரூல்ஸ் பிரகாரம் தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே.